ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாளை என்ன நடக்கும் என்று அறியும் சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அசாத்தியமான ஒன்றாகும். ஆனால் வேதத்தின் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நமது நாளைய தினத்தின் பலனை நாம் அறியும் சாத்தியம் உள்ளது. ஒரு நாள் முன்கூட்டி திட்டமிடுவதன் மூலம் நம்மால் 1000 பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். நமது நாளைய தினத்தின் சுப பலனை இன்று அறிவதன் மூலம் நம்முள் கரைபுரண்டு ஓடும் உற்சாகம் நமக்கு 1000 யானை பலமளிக்கும். நாளைய தினத்தின் சுப அசுப பலனை அறிந்து அதற்கேற்ப திட்டமிட பொதுவான நாளைய ராசி பலனை காணுங்கள். நாளைய தினம் இனிமையான நாளாக இருக்க நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே. மேசராசி அன்பர்களே, அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம். உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமாக ஆக்குவார்கள். உங்கள் காதல் வாழ்வில் திருமணம் திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். இன்று நீங்கள் உங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்து கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். உங்கள் தகுதிகள் உங்களை இன்றைய மக்கள் மத்தியில் பாராட்ட தகுதியுள்ளவராக ஆக்கும். பரிகாரம்: கரு கொள்ளியத்தை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, புன்னகைத்திடுங்கள். அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து. எதிர்காலத்தில் நீங்கள் நிதியாக வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துங்கள். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார். இன்று உங்களுக்கு என நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்னஞ்சிறு சண்டை வரக்கூடும். உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்க கூடும். ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கவனமாகும். பரிகாரம்: எந்த ஒரு மத இடத்திலும் நீங்கள் ஒரு தேங்காய் மற்றும் 7 பாதம் பருப்பு கொடுத்தால் காதல் வாழ்க்கை சீராக செல்லும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணம் நிலைமை மேம்படும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம். இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது. ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடன் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஷாப்பிங் மற்றும் இதய செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வைத்திருக்கும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். விடுமுறை முடிந்துவிட்டது. அதை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக மீதமுள்ள நாட்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை கவனியுங்கள். பரிகாரம்: சுறுசுறுப்பாக இருக்க பெரும்பாலும் சிவப்பு ஆடைகளை அணியுங்கள். கடகராசி அன்பர்களே, உடல் நோயில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதனால் விளையாட்டு போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும். நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். இன்று முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரலாம். இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும். பயணத்தின் போது ஏதாவது பிரபலங்களுடன் எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்ததாக இருக்கும். பரிகாரம்: வயிற்றை தொடும் தங்க சங்கிலியை அணிவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. சிம்மராசி அன்பர்களே, உடல் நலன் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள். இன்று ஒரு விருந்தில் பொருளாதார பங்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும்.
உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது. அந்த இனிமை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். உங்கள் திருமண வாழ்வில் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்று தொடங்கும். நட்சத்திரங்களின் கூற்றுப்படி இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு அற்புதமான மாலை சாப்பிடப் போகிறீர்கள். ஏதாவது அதிகமாக இருந்தால் அது நல்லது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பரிகாரம்: கரு கொள்ளியத்தை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ஓய்வை அனுபவிக்க போகிறீர்கள். இன்று பணம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். இதற்காக உங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். வீட்டில் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்டாக அமையும். ஆனால் அதிகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்வுகளை நல்ல முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியும். ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும். நாள் சிறந்தது. இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இன்று காதல் செய்ய இனிமையான பொழுது உங்கள் இருவருக்கும் வாய்க்கும். பயணத்தின் போது இன்று தெரியாதவர்கள் உங்களை வருத்தப்பட வைப்பார்கள். பரிகாரம்: கரு கொள்ளியத்தை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். டென்ஷன் இருக்கும், ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும். காதலிலே எப்பொழுதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்று அந்த இசையை கேட்கும் இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு இதயங்களை கவர்வீர்கள். திருமணம் ஆனவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள். ஆனால் எப்போதும் ரொமான்டிக்காக இருக்கும் என கூற முடியாது. ஆனால் இன்று உங்களுக்கு மிக ரொமான்டிக்கான நாள். இன்று ஒரு பிரம்மை உங்களை நாள் முழுவதும் தொந்தரவு செய்யக்கூடும். இந்த பிரம்மையில் இருந்து விலகி இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் பேச வேண்டும். பரிகாரம்: ஆற்றை பார்வையிடவும். சலிப்பில் இருந்து விடுபட அங்கு மீன்களுக்கு உணவளிக்கவும். விருச்சிகராசி அன்பர்களே, உடல் வலிகளும் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும். எதிர்காலத்தில் நீங்கள் நிதி வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துங்கள். ஒரு நண்பன் தன் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கேட்பார். ஜன்னலில் பூக்களை வைப்பதன் மூலம் உங்கள் காதலை காட்டுங்கள். இன்று இந்த ராசிக்காரர் சில மாணவர்கள் மடி கணினியின் அல்லது டிவி படம் பார்த்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள். வீனாஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனாஸும் மார்ஸும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள். வியாபாரத்தில் லாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கவனமாகும். பரிகாரம்: கரு கொள்ளியத்தை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக மைக்ரோன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவிர்க்கக்கூடாது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சி பூர்வ அழுத்தம் ஏற்படும். இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும். இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும். சும்மா இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி குடும்பத்தினருக்கு உதவுங்கள். உங்கள் காதலரிடம் இருந்து தள்ளி இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புவீர்கள். இன்று இதே போன்ற ஒன்றை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு நபரின் வீட்டுக்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும். உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் நீங்கள் இன்று குஷியாகி விடுவீர்கள். இன்று உங்கள் நாட்கள் தொடக்கம் அமோகமாக இருக்கும் மற்றும் இதனால் இன்று நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள். பரிகாரம்: பொருளாதார நிலைமையை வலுப்படுத்த வெள்ளி பாத்திரத்தில் தயிர் சாப்பிடுங்கள்.
மகர ராசி அன்பர்களே, பிறரை குற்றம் சொல்வதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில் துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள். ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். நீங்கள் விரும்பும் வகையில் விஷயங்கள் நடக்காத நாள் இன்று. கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையுடன் மிக ஆறுதலான நாள். இன்று தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதோ தவறுதாக உங்களை திட்டலாம். அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம்: கரு கொள்ளியத்தை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடும். நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களிடம் பெரிய தொகை கடன் கேட்கக்கூடும். நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பதால் அதிக கவலை கொள்வீர்கள். மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மாற்றும் அற்புதமான மனநிலை வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவர். துணைவருடன் வெளியில் செல்லும்போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளும் முறைதான் இன்றைக்கு உங்களின் முக்கியமான பலம். உங்கள் துணைக்கு உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் வார்த்தைகளை இன்று உங்கள் நெருக்கமானவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதன் காரணமாக நீங்கள் கவலையாக இருப்பீர்கள். பரிகாரம்: துர்கா, சிம்மவாகினி ஆகியோரின் படத்தை வீட்டில் வைத்து அவர்களை வணங்குவது நல்லது. நிதி நிலைமையை வலுப்படுத்தும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் இன்று செய்யும் சில மாறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தும். பொருளாதார பங்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நல்ல நாள். தவறான தகவல்கள் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும். இன்று இண்டஸ்ட்ரிக்கான சில அழைப்புகள் வரும். ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும். ஒரு உறவினர், நண்பர் அல்லது அண்டை வீட்டரால் இன்று உங்கள் திருமண வாழ்வில் டென்ஷன் ஏற்படக்கூடும். உங்கள் நடத்தை எளிமையாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையில் எளிமை இருக்கும். உங்கள் நடத்தையையும் எளிமைப்படுத்த வேண்டும். பரிகாரம்: எந்த ஒரு துறவிக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பதன் மூலம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.